Hello my dear students, periodic classification of elements. இந்த chapterல book exerciseல question number 44 பாருங்க. Explain the following, give appropriate reasons. 4 subdivisionல 4 questions கேட்டிருக்காங்க. So இந்த questionsக்கான answers தான் இந்த வீடியோல discuss பண்ண போறோம். First question என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ionization potential of nitrogen is greater than that of oxygen. இங்க கொடுத்திருக்கிற ரெண்டு ஆட்டம்ஸ் எலிமெண்ட்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜனும் ஆக்சிஜனும். அயனைசேஷன் பொட்டென்ஷியல் நைட்ரஜனுக்கு அதிகம் ஆக்சிஜனை விட அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்பவுமே அயனைசேஷன் பொட்டென்ஷியல் பேஸ்டு கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணணும்னா முதல்ல நீங்க அந்த ஆட்டம்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிட்டு அந்த கான்ஃபிகரேஷனை நீங்க பார்க்கணும். அது கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டாலா இருக்கா, ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இருக்கா, ஆர் பார்ஷியலி ஃபில்டா இருக்கா. கம்ப்ளீட்லி ஃபில்டுன்னா அந்த ஆர்பிட்டால்ஸ்லாம் ஃபுல்லா ஃபில்லா இருக்கும். ஹாஃப் ஃபில்டுனா எக்ஸாக்டா அந்த ஆர்பிட்டால்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்க முடியுமோ அதுல பாதி ஃபில்லா இருக்கும். பார்ஷியலி ஃபில்டுனா கம்ப்ளீட்லி ஃபில்டாவும் இல்லாம ஹாஃப் ஃபில்டாவும் இல்லாம இருந்தா அது பார்ஷியலி ஃபில்டு. இப்ப இதை ஏன் பார்க்கிறோம்னா, இப்ப இந்த ரெண்டு கான்ஃபிகரேஷனும் மோர் ஸ்டேபிள் தேன் இந்த பார்ஷியலி ஃபில்டு. சரியா? ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னா அங்க ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான் டிஃபிகல்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அயனைசேஷன் பொட்டென்ஷியல் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். பார்ஷியலி ஃபில்டுனா அவங்க அன்ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் தான். ஸோ அங்க எலக்ட்ரானை ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அயனைசேஷன் பொட்டென்ஷியல் குறைவா இருக்கும். ஸோ இந்த மாதிரி அயனைசேஷன் பொட்டென்ஷியலை நம்ம கம்பேர் பண்ண முடியும். சரியா? அப்படி சப்போஸ் அந்த கம்பேர் பண்ற ரெண்டு ஆட்டம்ஸ்க்குமே கம்ப்ளீட்லி ஃபில்டோ ஹாஃப் ஃபில்டோ கான்ஃபிகரேஷன் இல்லைன்னா, ரெண்டுமே பார்ஷியலி ஃபில்டுனா நீங்க நியூக்ளியர் சார்ஜ் பார்க்கணும். நியூக்ளியர் சார்ஜ் யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்களுக்கு அயனைசேஷன் பொட்டென்ஷியல் அதிகமா இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ண போறோம். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல நைட்ரஜனும் ஆக்சிஜனும் கொடுத்துருக்காங்க. நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறேன். 1s2 2s2 2p 4 எலக்ட்ரான்ஸ் போச்சு, இன்னும் 3 எலக்ட்ரான்ஸ் 7 கரெக்டா இருக்கு. ஆக்சிஜனுக்கு பாத்தீங்கன்னா 1s2 2s2 2p 4 இல்லையா? 4 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சா? ரெண்டாவது என்ன பார்க்கணும், இந்த ரெண்டு கான்ஃபிகரேஷன்ல யாராவது ஹாஃப் ஃபில்டு இருக்காங்களா, கம்ப்ளீட்லி ஃபில்டு இருக்காங்களா, பார்ஷியலி ஃபில்டு இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி அயனைசேஷன் பொட்டென்ஷியல் அப்படின்னா என்னன்றதையும் நம்ம தெரிஞ்சுப்போம். அப்பதான் ஈஸியா இருக்கும். அயனைசேஷன் பொட்டென்ஷியல்னா என்னது? இப்ப இந்த ஆட்டம் ஒரு ஐசோலேட்டட் ஆட்டமா இருக்கணும், கேஷியஸ் ஆட்டமா இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் அவர் தான் மற்ற எலக்ட்ரான்ஸை கம்பேர் பண்றப்ப லூஸ்லி பவுண்ட் எலக்ட்ரானா அவர் தான் இருக்க முடியும். ஸோ அந்த எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ சாதாரணமாக அதை ரிமூவ் பண்ணிட முடியாது. அதுக்கு நம்ம எனர்ஜி கொடுத்தாதான். ஏன்னா அவருக்கும் உள்ள இருக்கிற நியூக்ளியஸ்ல இருக்க புரோட்டானுக்கும் இடையில ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை பிரேக் பண்ணி தான் அந்த ஒரு எலக்ட்ரானை நம்மளால எடுக்க முடியும். ஸோ அதுக்கு எனர்ஜி வில் பி ரிக்வயர்ட். ஸோ எவ்வளோ எனர்ஜி கொடுக்குறோமோ அதுதான் அயனைசேஷன் பொட்டென்ஷியல். ரைட், இப்போ நம்ம கான்ஃபிகரேஷனை பாருங்க. 2p ஆர்பிட்டால்ல மேக்சிமம் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். 3 இருக்கு, அப்ப எக்ஸாக்டா ஹாஃப் ஃபில்டா இருக்கு. ஸோ இது ஹாஃப் ஃபில்டு ஆர்பிட்டால், ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன். இது பாத்தீங்கன்னா ஹாஃப் ஃபில்டும் கிடையாது, கம்ப்ளீட்லி ஃபில்டும் கிடையாது. ஸோ இதை பார்ஷியலி ஃபில்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நைட்ரஜன்ல ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இருக்கிறதுனால இட் இஸ் மோர் ஸ்டேபிள். ஆக்சிஜன்ல பார்ஷியலி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் ஆர் பார்ஷியலி ஃபில்டு ஆர்பிட்டால் இருக்கிறதுனால இது லெஸ் ஸ்டேபிள். மோர் ஸ்டேபிள் ஆர்பிட்டால்ல இருந்து நம்மளால எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியுமா? இட் இஸ் சம்வாட் டிஃபிகல்ட். பட் இங்க இட் இஸ் ஈஸியர். இதுல இருந்து நமக்கு என்ன கிளியரா புரியுது? நைட்ரஜனோட அயனைசேஷன் பொட்டென்ஷியல் இஸ் கிரேட்டர் தேன் த அயனைசேஷன் பொட்டென்ஷியல் ஆஃப் oxygen.
அப்போ இந்த கொஷனுக்கு எப்படி ஆன்சர் எழுதுறது? முதல்ல நைட்ரஜனோட ஆக்சிஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை எழுதணும். அடுத்தது நைட்ரஜனில் ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இருக்கு, ஆக்சிஜனில் பார்ஷியலி ஃபில்டு ஆர்பிட்டால் இருக்குன்னு சொல்லணும். இது மோர் ஸ்டேபிள், இது லெஸ் ஸ்டேபிள். இங்கே ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் டிஃபிகல்ட், இங்கே ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈஸியர். ரைட்டா? தேர்ஃபோர் அயனைசேஷன் பொட்டென்ஷியல் இங்கே கிரேட்டர், இங்கே லெஸ்ஸர். அவ்வளவுதான். Now let's move on to the second question. First ionization potential of carbon atom is greater than that of boron atom, whereas the reverse is true for the second ionization potential. முதல்ல question நம்ம clear-ஆ புரிஞ்சுக்கணும். First questionல வெறும் ionization potential அப்படின்னு பார்த்தோம். இந்த questionல பார்த்தீங்கன்னா இந்த ionization potentialலையே first ionization potential அப்படின்னு சொல்றாங்க, second ionization potential அப்படின்னு சொல்றாங்க. இங்கே நம்ம யாரை கம்பேர் பண்ண போகிறோம்? கார்பனையும் போரானையும். ஸோ இவங்களோட அட்டாமிக் நம்பர், இவங்களோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை முதல்ல எழுதிடலாம். கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் 6, ஸோ கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p2. whereas போரானுக்கு பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p1. ஓகே, நமக்கு அயனைசேஷன் பொட்டென்ஷியல்னா தெரியும். ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் பொட்டென்ஷியல் அப்படின்னா என்ன? அதாவது ஒரு ஐசோலேட்டட் கேஷியஸ் ஆட்டம்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் லூஸ்லி பவுண்ட் எலக்ட்ரானை முதல்ல எடுக்கிறோம்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் பொட்டென்ஷியல். முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் பொட்டென்ஷியல் பார்த்துட்டு அப்புறம் செகண்ட் அயனைசேஷன் பொட்டென்ஷியலுக்கு வருவோம். அப்போ ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் பொட்டென்ஷியல் அப்படிங்கிறப்ப இங்கேருந்து ஒரு எலக்ட்ரானை எடுக்க போகிறோம், இங்கேருந்து ஒரு எலக்ட்ரானை எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பார்க்கணும்? இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்கா, ஹாஃப் ஃபில்டாக இருக்கா, பார்ஷியலி ஃபில்டாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இங்கே அவுட்டர் கான்ஃபிகரேஷன் பார்க்குறீங்க, 2p இருக்குது. 2pயில் மேக்ஸிமம் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். 6 எலக்ட்ரான் இருந்தால் கம்ப்ளீட்லி ஃபில்டு இல்லை, ரெண்டுத்துலேயுமே இல்லை. 3 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் எக்ஸாக்ட்லி ஹாஃப் ஃபில்டு. 3 இருக்கா? இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. ஸோ கம்ப்ளீட்லி ஃபில்டும் இல்லை, எக்ஸாக்ட்லி ஹாஃப் ஃபில்டும் கிடையாது. இந்த ரெண்டு கான்ஃபிகரேஷனுமே பார்ஷியலி ஃபில்டு ஆர்பிட்டால் இருக்கு. கம்ப்ளீட்லி ஃபில்டோ ஹாஃப் ஃபில்டோ இருந்தால் ஸ்டேபிள்னு சொல்லலாம். பார்ஷியலி ஃபில்டை வச்சுட்டு இவங்க ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளான்னு நம்ம டிசைட் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதாவது ஸ்டெபிலிட்டியை பேஸ் பண்ணி அயனைசேஷன் பொட்டென்ஷியல் யாருக்கு அதிகம்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில், அதாவது ரெண்டுமே கம்பேர் பண்ணுற ரெண்டு ஆட்டமே பார்ஷியலி ஃபில்டாக இருக்கிறப்ப நீங்கள் ஸ்டெபிலிட்டிக்கு போகக்கூடாது. யூ ஹாவ் டு லுக் இன் டு நியூக்ளியர் சார்ஜ். சரி, நியூக்ளியர் சார்ஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அவங்க அட்டாமிக் நம்பரை பாருங்கள். யாருக்கு அட்டாமிக் நம்பர் அதிகமாக இருக்கோ அவங்கக்கிட்ட அந்த அளவுக்கு ப்ரோட்டான்ஸ் இருக்கும், அப்போ அவங்களுக்கு தான் நியூக்ளியர் சார்ஜ் அதிகம். அப்போ இங்கே கார்பனில் 6 ப்ரோட்டான்ஸ் இருக்குது, நியூக்ளியஸில் போரானில் 5 ப்ரோட்டான்ஸ் இருக்குது. ஸோ நியூக்ளியர் சார்ஜ் ஆஃப் கார்பன் தான் அதிகம். அதனால் அயனைசேஷன் பொட்டென்ஷியல் ஆஃப் கார்பன் வில் பி மோர். காரணம் என்னென்னா நியூக்ளியர் சார்ஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அயனைசேஷன் பொட்டென்ஷியல். ஸோ கார்பனோட நியூக்ளியர் சார்ஜ் அதிகம், நியூக்ளியர் சார்ஜ் ஆஃப் போரான் இஸ் லெஸ். நியூக்ளியர் சார்ஜ் அப்படிங்கிறப்ப ரொம்ப சிம்பிளாக நியூக்ளியஸில் இருக்கிற ப்ரோட்டான்ஸை டினோட் பண்ணும். ஸோ நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்கிறப்ப ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். அப்போ நம்மளால எலக்ட்ரானை ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியாது. அப்போது அயனைசேஷன் பொட்டென்ஷியல் கிரேட்டராக இருக்கும். ஸோ வி ஆர் டாக்கிங் அபவுட் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான், ரிமூவல் ஆஃப் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான். அதனால இது IP1 டினோட் பண்ணுறேன். இதுக்கு கிரேட்டர், இதுக்கு லெஸ்ஸர். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிடுச்சா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாருங்க. ஃபார் செகண்ட் அயனைசேஷன் பொட்டென்ஷியல் ரிவர்ஸ் இஸ் ட்ரூ. இதை படிச்சுட்டு அதை படிங்க. ஃபார் செகண்ட் அயனைசேஷன் பொட்டென்ஷியல் ரிவர்ஸ் இஸ் ட்ரூ. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ரெண்டாவது எலக்ட்ரானை எடுக்கிறதுக்கு தேவையான எனர்ஜி பார்த்தீங்கன்னா கார்பன் இஸ் கிரேட்டர்னு சொன்னாங்கல்ல, இங்கே போரான் இஸ் கிரேட்டர். ரிவர்ஸ்னா தான் போரானுக்கு அதிகமாக இருக்கும், கார்பனுக்கு குறைவாக இருக்கும். ஏன்? கார்பனில் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ கார்பன் C+ஆக இருக்குது, போரானும் B+ஆக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p1 தான். ஒரு எலக்ட்ரான் குறைவாக இருக்கும்ல, அதான் 2p1 போட்டிருக்கேன். இங்கே 2p1 இங்கே இருந்திருக்கும், அந்த ஒரு எலக்ட்ரான் தான் எடுத்தாச்சு இல்லை. அப்போ 1s2 2s2 தான் இருக்கும். இப்போ நம்ம இதுதான் செகண்ட் எலக்ட்ரான், இதை ரிமூவ் பண்ண போகிறோம். இங்கேயும் செகண்ட் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ கான்ஃபிகரேஷன் பாருங்க, இது பார்ஷியலி ஃபில்டு. ஏன்னா
p ஆர்பிட்டால்ல 3 இருந்தா half filled, 5 இருந்தா 6 இருந்தா completely filled. ரெண்டுமே இல்ல அப்பனா partially filled. s ஆர்பிட்டால்ல பாருங்க மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம் completely filled. இப்போ நம்ம ஸ்டெபிலிட்டி பத்தி பேசலாம். partially filled ஆர்பிட்டால் பாத்தீங்கன்னா unstable, ரைட்டா? completely filled ஆர்பிட்டால் பாத்தீங்கன்னா stable. அப்போ லெஸ் ஸ்டேபிளா இருக்கிற இந்த ஆர்பிட்டால்ல இருந்து எலக்ட்ரானை எடுக்கிறது ஈஸி. ஆனா கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டலா இருந்து ஸ்டேபிளா இருக்கிற இந்த ஆர்பிட்டால்ல இருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது டிஃபிகல்ட். ஸோ ரெண்டாவது எலக்ட்ரான் அப்போ செகண்ட் அயனைசேஷன் பொட்டென்ஷியல் இங்க எப்படி இருக்கும்? எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது ஈஸி இல்ல, அப்போ குறைவா இருக்கும். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா போரான்ல செகண்ட் அயனைசேஷன் பொட்டென்ஷியல் கிரேட்டரா இருக்கும். காரணம் இதுதான். நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन, the electron affinity values of beryllium and magnesium are almost zero and those of nitrogen and phosphorus values கொடுத்திருக்காங்க are very low. முதல்ல எலக்ட்ரான் அஃபினிட்டினா என்னன்னு தெரியணும். பேர்ல இருக்கு. அஃபினிட்டினா அட்ராக்ட், அக்செப்ட், கெயின் பண்றது, எலக்ட்ரானை கெயின் பண்றது. சரியா? ஒரு நியூட்ரல் கேஷியஸ் ஆட்டம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணும். எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிட்டு நெகட்டிவ் அயானா, எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ண நெகட்டிவ் அயானா தானே மாறணும். அந்த அயானுக்கு என்ன பேரு? ஆனயான். ஆக்சுவலா இந்த ப்ராசஸ் அப்ப எனர்ஜி வில் பி ரிலீஸ்ட், எனர்ஜி இஸ் கிவன் அவுட். அதை தான் நம்ம எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு சொல்றோம். ஒருத்தர் எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டா அவரோட எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ வில் பி ஹை. இப்போ எலக்ட்ரானை கெயின் பண்ணலைன்னா அவரோட எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ வில் பி லெஸ்ஸர் ஆர் ஜீரோ. இதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி பேஸ்டு கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இந்த கொஸ்டின்ல முதல் ஸ்டேட்மெண்ட்ல பெரிலியம் மெக்னீசியத்தோட எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ ஜீரோன்னு சொல்றாங்க. பெரிலியத்தோட அட்டாமிக் நம்பர் 4. அப்போ கான்ஃபிகரேஷன் 1s2 2s2. மெக்னீசியத்தோட அட்டாமிக் நம்பர் 12. அப்போ கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6 3s2. கரெக்டா இருக்கா? 2 + 2 4 + 6 10 12. ஸோ 12 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணிட்டோம். இப்ப பாருங்க இந்த ரெண்டு கான்ஃபிகரேஷனையும் நல்லா உத்து பாருங்க. ரெண்டு கான்ஃபிகரேஷனுமே கம்ப்ளீட்லி ஃபில்டு, ரைட்டா? கம்ப்ளீட்லி ஃபில்டு ஸ்டேபிள் வேற. அப்ப அவங்க எப்படி எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுவாங்க? எங்க இடம் இருக்கு? முதல்ல அவங்களுக்கு தேவையும் இல்லை. அதனால கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கிறதுனால அவங்க ஸ்டேபிளா இருக்கிறாங்க. அதனால தே வில் நாட் அக்செப்ட் எனி எலக்ட்ரான். அப்ப எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூஸ் என்னவா இருக்கும்? இவங்களுக்கு ஜீரோவா இருக்கும். எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணாதான் அங்க ஏதாவது எனர்ஜி வில் பி ரிலீஸ்டு. ஸோ இவங்க எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணல. காரணம் கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டால்ஸ், அதனால அக்செப்ட் பண்ணல. அதனால எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ ஜீரோ. இதை எழுதினாலே போதும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூஸ் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ் வெரி லோ. நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7. அப்ப கான்ஃபிகரேஷன் என்னது? 1s2 2s2 2p3. பாஸ்பரஸோட அட்டாமிக் நம்பர் 15. அதோட கான்ஃபிகரேஷன் என்னது? 1s2 2s2 2p6 10 ஆச்சா? 3s2 3p3. ரெண்டு கான்ஃபிகரேஷனையும் அப்சர்வ் பண்ணி பாருங்க. ரெண்டுமே half filled configuration. half filled configuration they are more stable. அப்ப எப்படி அவங்க எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுவாங்க? அதனாலதான் ரெண்டு பேரோட எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூஸும் லோவா இருக்கு. நைட்ரஜனுக்கு 0.02 எலக்ட்ரான் வோல்ட், பாஸ்பரஸ்க்கு 0.80 எலக்ட்ரான் வோல்ட். பட் இதுல பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணுங்களா, இவருக்கு கொஞ்சம் அதிகமா இருக்குல்ல, 0.8 இருக்கு, இவருக்கு 0.02 இருக்கு. ஸோ ரெண்டு பேருக்குமே ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் தானே. இவரை கம்பேர் பண்றப்ப இவருக்கு ஏன் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னா இவரோட சைஸ் வந்து ரொம்ப சின்னது. பாருங்க, செகண்ட் ஷெல்லோட முடிஞ்சு போச்சு.
இவருக்கு பாருங்க தேர்ட் ஷெல் வந்துடுது. அப்போ சைஸ் இவரை கம்பேர் பண்ணுறப்ப ஃபாஸ்பரஸ்க்கு பிக்கர். அதனால் இவரை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவரை கம்பேர் பண்ணுறப்ப இவர் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிப்பார், ஏன்னா அட்டாமிக் சைஸ் இஸ் பிக்கர். இவருக்கு கஷ்டம், ஏன்னா சைஸ் சின்னது. இப்போ போய் நம்ம எலக்ட்ரானை சேர்த்தோம்னா அங்கே எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் இருக்கும். அது இங்கே அது இவரை விட இவருக்கு கம்மியாக இருக்கும், ஏன்னா அட்டாமிக் சைஸ் வந்து பெருசு அப்படிங்கிறதுனால. நெக்ஸ்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின். த ஃபார்மேஷன் ஆஃப் F minus from F is exothermic, while that of O2 minus from O is endothermic. இந்த இடத்துல அயனைசேஷன் பொட்டென்ஷியலா எலக்ட்ரான் அஃபினிட்டியா எதுவுமே அவங்க சொல்லலை. பாருங்க, எஃப்லேருந்து F மைனஸ் ஃபார்ம் ஆகணும் எழுதிட்டேன். இப்போ எஃப் வந்து பாருங்க ஒரே ஒரு மைனஸ் வருது, அப்போது இது கூட ஒரு எலக்ட்ரான் சேர்ந்தாதான் F மைனஸ் வரும். ஸோ எலக்ட்ரான் ஒரு நியூட்ரல் கேஷியஸ் ஆட்டம் கூட சேருதுன்னா என்னது? அது எலக்ட்ரான் அஃபினிட்டி. கரெக்டா? அதனால தான் எக்ஸோதெர்மிக். எக்ஸோதெர்மிக்னா என்ன அர்த்தம்? எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு. எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு. கரெக்டா? அப்போ அங்க அதனால தான் அதை எக்ஸோதெர்மிக் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா? எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு. ரைட். அது இல்லாமல் ஃப்ளூரின் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 9. அப்போது 1s2 2s2 2p5 இதோட கான்ஃபிகரேஷன். இப்போது F மைனஸ் ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிட்ட பிறகு பாருங்களேன் கான்ஃபிகரேஷன் என்னவா இருக்கும்? 1s2 2s2 2p6 ஆகிடும். பாருங்க, கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆகிடுது. பார்ஷியலி ஃபில்டாக இருந்தது கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்குது, ஃபில்டாக ஆகிடுது. அதனால அது இட் வில் ரெடிலி அக்செப்ட் எலக்ட்ரான். அதனால தான் இதை ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எனர்ஜி வில் பி ரிலீஸ்டு. அது ரெடிலி அக்செப்ட் எலக்ட்ரான் அப்படிங்கிறதுனால எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு. அதனால தான் அது எக்ஸோதெர்மிக் சொல்கிறோம். இப்போ O2 மைனஸ் ஃப்ரம் O, அதாவது ஓலேருந்து O2 மைனஸ் ஃபார்ம் ஆகுது. டைரெக்டாக O2 மைனஸ் அப்படின்னு எழுதலாம். நான் புரியணுன்றதுக்காக 2 ஸ்டெப்பில் எழுதுகிறேன். இப்போ O வந்து நியூட்ரல் கேஷியஸ் ஆட்டம். இது ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிட்டு O மைனஸ் ஆகுது. அப்புறம் அந்த O மைனஸ் இன்னொரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிட்டு O2 மைனஸ் ஆக முடியும். ஏன் 2 எலக்ட்ரான்? கொஷினில் சொல்லியிருக்காங்க O2 மைனஸ் ஃபார்ம் ஆகணும் நியூட்ரல் ஓலேருந்து. அப்போ 2 எலக்ட்ரான் சேர்ந்துருக்கணும். அப்போ இதுவுமே எலக்ட்ரான் அஃபினிட்டி தான், ஏன்னா இங்கே எலக்ட்ரான் கெயின் தான் நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் கேஷியஸ் ஆட்டம் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுது, O மைனஸ் ஆகுது, எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு. ஸோ இது எப்படி எக்ஸோதெர்மிக்கோ அதே மாதிரி இதுவும் எக்ஸோதெர்மிக் தான், ஏன்னா அது அக்செப்ட் பண்ணுது. ஓகே. செகண்ட் ஸ்டெப்பில் ஃபார்ம் ஆன O மைனஸ் அடுத்த எலக்ட்ரான் கூட எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணி O2 மைனஸாக ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனர்ஜி இஸ் நாட் ரிலீஸ்டு. எனர்ஜி இதுக்கு தேவை. அப்போ இது வந்து எண்டோதெர்மிக் எனர்ஜி. இஃப் எனர்ஜி இஸ் டேக்கன் if energy is required it is said to be endothermic. ரெண்டுத்துலையுமே எலக்ட்ரான் கெயின் ஆகுதுல்ல, இது எக்ஸோதெர்மிக். இது எப்படி எண்டோதெர்மிக்காக இருக்க முடியும் அப்படின்னா, இது வந்து ஓரளவுக்கு இட் ரெடிலி அக்செப்ட்ஸ் எலக்ட்ரான் ஃபார்மிங் O மைனஸ் அயான். இப்போ இது ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற அயான். இப்போ இது கூட எலக்ட்ரான் சேரணும். ஸோ நெகட்டிவ் இருக்கிற ஒரு அயான் கூட ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் எலக்ட்ரானை ஆட் பண்ணுறப்ப இங்கே ஆல்ரெடி இருக்கிற எலக்ட்ரானுக்கும் இந்த எலக்ட்ரானுக்கும் இடையில எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் நடக்கும், சின்ஸ் இட் இஸ் அ நெகட்டிவ் அயான். அப்போ அதால் அந்த எலக்ட்ரானை கெயின் பண்ண முடியாது. அப்போ இட் ரிக்வயர்ஸ் எனர்ஜி டு அக்செப்ட் திஸ் எலக்ட்ரான். அதனால தான் இது எண்டோதெர்மிக். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் எழுதணும்? நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணுறதுக்காக எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கும். ஓகே. அதனால் எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு. அதனால் அந்த ரியாக்ஷன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். இப்போ இது ஏன் எண்டோதெர்மிக்? அதுக்கு காரணம் கேட்குறாங்க. முதல் எலக்ட்ரானை ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து எக்ஸோதெர்மிக் தான், எனர்ஜி வில் பி ரிலீஸ்டு.
அதில் ஒரு டவுட்டும் கிடையாது. ஆனால் இங்கே O2 மைனஸ் ஃபார்ம் ஆகணும்னாங்கன்னா அது ஃபார்ம் ஆன O மைனஸ் இன்னொரு எலக்ட்ரானை கெயின் பண்ணணும். அப்போ ஒரு நெகட்டிவ் அயோன் எலக்ட்ரானை கெயின் பண்ணணும். அப்படிங்கிறப்ப அங்கே எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் இருக்கும். ஸோ எலக்ட்ரான் கெயின் பண்ணுறது டிஃபிகல்ட்டு. ஸோ அதை பிரேக் பண்ணணும்னா அதுக்கு இட் ரிக்வயர்ஸ் எனர்ஜி. அதனால இந்த ரியாக்ஷன் எண்டோதெர்மிக். ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப O2 மைனஸ் ஓலேருந்து ஃபார்ம் ஆகிற அந்த ப்ராசஸ் இஸ் எண்டோதெர்மிக்.